ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் ஏற்றி பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த ரெசிபி வேணுன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில். வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதனுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இன்னொரு சைடு குக்கரை ஏற்றி நம்ம எடுத்து வச்சுக்க பீஃபை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 கப்பு தேங்காய் பால், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துருக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டயத்தில் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நம்ம கறி வெந்தோடனே அந்த கறியை மட்டும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கறி வேக வச்ச தண்ணியோட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வைக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி பிரியாணியில் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே மெத்தடில் தேங்காய் பால் ஊற்றி பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.